أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. بفضل الله ورحمته. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் இந்த சிறப்பான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசியத் என்கிற இந்த தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். இறை தூதரின் வசியத் என்பது ஏராளம் இருக்கிறது. குறிப்பாக இறை தூதருடைய வசியத் என்று சொல்கிற பொழுது ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஹுத்பாக்கள் நிகழ்த்தியிருக்கிறார், 2 உரைகள். ஒன்று அரஃபா தினத்தில் ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 1,40,000 சஹாபாக்கள் ஒன்று கூடியிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று 9 ஆண்டுகள் ஹஜ்ஜை செய்யவில்லை. அதற்கு காரணம் ஹஜ்ஜி கடமையாக்கப்படவில்லை. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இறை தூதர் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்கள் என்கிற செய்தி பல சஹாபாக்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தியது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகத்தோடு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 1,40,000 சஹாபாக்கள் அரஃபா அந்த பெரிய மைதானத்தில் ஒன்று கூடினார். அப்பொழுது அவர்கள் ஆற்றிய உரை, அதையும் வசியத் என்று சொல்வார். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் யௌமுன் நஹர் என்கிற ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம் ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவை முடித்துவிட்டு இரவு முஸ்தலிஃபாவில் தங்கிவிட்டு பிறை 10 அன்று பெருநாளுடைய தினமாகிய ஹாஜி அல்லாதவர்களுக்கு தினமாகிய பிறை 10 அன்று அங்கு ஜமராத்தில் கல்லறைவதற்காக வேண்டி செல்லுகிற சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஒரு உரை ஆற்றினார். அது யௌமுன் நஹர் என்று சொல்லுவாங்க, அறுக்கும் நாள். அதான் ஈதுல் அத்ஹா. அந்த தினத்தில் ஒரு உரை நிகழ்த்தினார். அதையும் வசியத் என்று சொல்வார். இந்த 2 உரைகளும் ஒரே மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கிய உரையாகத்தான் இருந்தது. பிறை 10 அன்று ஆற்றிய உரையும் பிறை 9 அன்று ஆற்றிய உரை ஒரு கொஞ்சம் நீண்ட உரையாக இருந்தது. அங்கு சொல்லப்பட்ட கருத்தையே மீண்டும் வலியுறுத்தி சொன்னார். நான் அந்த வசியத்தை இங்கு சொல்ல வரவில்லை. அது தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான வசியத்துகளை செய்திருக்கிறார். நேரத்தின் அருமை கருதி 3 வசியத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு 3 பாயிண்ட் தான். அதுவும் ஒரு ஹதீஸினுடைய ஒரு முழு ஹதீஸ். அதுல 3 விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன உபதேசம், அது பொதுவான எல்லாத்துக்கும் உண்டான வசியத். வசியத் என்றால் உபதேசம் என்று அர்த்தம். வசியத் என்றால் உபதேசம் என்று அர்த்தம், அறிவுரை என்று அர்த்தம். அப்போ அவர்களுக்கு சொன்ன அந்த வசியத் சொல்றாங்க. அன் அபீ தர்ரின் قال قال لي رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்ன செய்தியை நான் உங்களுக்கு பகிர்கிறேன்.
அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு 3 விஷயத்த சொன்னாங்க. இத்தகில்லா ஹைதுமா குன்த், இது முதல் விஷயம். இத்தகில்லா ஹைதுமா குன்த். அடுத்து சொன்னாங்க வாத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா வகாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸன். அவ்வளவுதான். இதுதான் இன்றைய நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. இவ்வளவுதான். இந்த வசியத்தை தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார். இந்த 3 வசியத்தை நாம் அனைவர்களும் கடைபிடித்தால் பிமஷியத்தில்லாஹி பிரஹ்மத்தில்லாஹி வ ஃபத்லிஹி நாம எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா. ஒரு 3 விஷயங்கள் இது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இந்த 3 வசியத்தை மட்டும் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் சரியாக கடைபிடித்தால் இஸ்லாமிய பிரச்சாரம் நம்ம செய்ய தேவையில்லை. நம்மளுடைய செயல்பாடை பார்த்து அத்துணை மக்களும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. ஹதீசுகள் அப்படித்தானே பாதுகாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுகிற பேசுகிற ஒவ்வொரு செய்தியையும் ஒன்று சஹாபாக்கள் பதிவு செய்வாங்க, எழுதிக்கிடுவாங்க. நிறைய சஹாபாக்கள் எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரிந்தவர்கள் எழுதினார். மொத்தத்துல 1800 சஹாபாக்கள் தான் ஹதீஸே ரிவாயத் பண்ணியிருக்கிறார். 1800 சஹாபாக்கள் தான் மொத்த ஹதீஸே ரிவாயத் பண்ணியிருக்கிறார். ஒரு 7 சஹாபாக்கள் தான் 1000 தாண்டிய ஹதீஸுகளை பதிவு செஞ்சிருக்கிறார். எவ்வளவு தொகுப்பு ஹதீஸுகள் இருக்குது. மொத்தத்துல 7 சஹாபிகள் தான் 1000 தாண்டிய ஹதீஸுகளை பதிவு செஞ்சிருக்கிறார். மொத்தத்தில் 1800 பேர். மற்ற சஹாபாக்கள் தான் 1-2 ஹதீஸுகள், அவ்வளவுதான். நான் கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதான் இந்த ஒரு ஹதீஸ் தான், அவ்வளவுதான். அப்போ ஹதீஸுகள் எப்படி பதிவு செய்யப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது? அத கொஞ்சம் சஹாபாக்கள் எழுத தெரிஞ்சவங்க கொஞ்சம் எழுதிக்கிட்டாங்க. மற்ற சஹாபாக்கள் எழுத தெரியாதவங்க அல்லாஹ் ஒரு பெரிய ஆற்றலை கொடுத்திருந்த அரபுகளுக்கு. எழுத படிக்க தெரியாது, ஆனா ஞாபக சக்தி, நல்ல மெமரி நல்லா இருந்துச்சு. சொன்னா உடனே கேட்பாங்க, பதிவாயிரும், மனசுக்குள்ள பதிவு பண்ணிடுவாங்க. இப்படி ஹதீஸ மனப்பாடமா வைத்த சஹாபாக்கள் இப்படி ஹதீஸ பாதுகாத்தார்கள். ஒன்று ஹதீஸ் பாதுகாக்கப்படுகிறது எழுத்து வடிவத்தில், மற்றொன்று மனசில் மனப்பாடம் செய்ய பாதுகாக்கப்படுகிறது. 3வது ஒரு முறை, அதுதான் பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்தது. 3வது முறை என்ன? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டினார். முடிஞ்சது. செயல்படுத்தி காட்டினாங்க பாருங்க, அது பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஒரு சஹாபி இன்னைக்கு ஒரு புதுமாரியா ஒரு விஷயத்தை செய்வார். அப்போ கேட்பாங்க, என்ன இதை செய்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல காதால் கேட்டு என் வாழ்க்கையில் செயல்படுத்துற. எவ்வளவு பெரிய தாக்கம்! அதை பார்த்து அவ்வளவு சஹாபாக்கள் செய்வாங்க. அப்படி பாதுகாக்கப்பட்டு தான் இன்று வரைக்கும், கியாமத் வரைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய வசியம் பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு பெரிய உலகத்தையே தட்டி எழுப்புகிற அளவுக்கு, உலகத்தையே ஆட்டம் காணுகிற அளவுக்கு உண்டான பெரிய வலிமை நபிகள் நாயகத்தினுடைய அந்த வார்த்தைக்கும் வரிக்கும் வசியத்திற்கும் அவ்வளவு பெரிய தாக்கத்தும் வலிமையும் இருக்கிறது. இன்னைக்கு உலகமே பயப்படுகிறது. இன்றைக்கு உலகத்துல சொல்லுவாங்க, பல மதங்கள், 1000க்கும் அதிகமான மதங்கள் இருக்கிறோம். அதுல ஒரு 3 மதங்கள் தான் வலிமையா இருக்கிறது. அதுல 2 தான் உலகம் முழுக்க இருக்கிறது. கிறிஸ்துவம், அடுத்தது இஸ்லாம். இவ்வளவு பெரிய ஒரு எழுத பிடிக்க தெரியாத ஒரு மனிதருடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு தாக்கம். அவர் என்ன பெரிய அறிவாளியா, அல்லது பெரிய படித்தவரா, அல்லது பெரிய மேதையா, அல்லது பெரிய வலிமை உள்ளவரா? இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆற்றலால், அவனுடைய ஃபضலால், அவனுடைய ரஹ்மத்தால்
அவனுடைய கிருபையால் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் இஸ்ஸத்தை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான், ஆற்றலை கொடுத்தான், தாக்கத்தை கொடுத்தான், வலிமையை கொடுத்தான். அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் எத்தனையோ மனிதர்களின் இதயங்களை எல்லாம் வலுவில் விட்டார். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை. ஆயுதத்தை விட நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை. அதனால் பல பேர் கூட்டம் கூட்டமாக அப்படிங்கிறான். நீங்க மக்களை பார்ப்பீர்கள், கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்தின் பக்கம் நுழைவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறானே, அது நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலேயே நடந்தது. எனவே நபிகள் நாயகத்தினுடைய வசியத் என்று எடுத்துக்கொண்டால் ஏராளம் இருக்கிறது. ஒரு 3 வசியத் நம்ம வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் சிறந்த மனிதர்களாக இருக்கலாம். அதுவே பெரிய பிரச்சாரமாக மாறிவிடலாம். என்னை பார்த்து, என்னுடைய செயல்பாட்டை பார்த்து பல பேர் இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக வருவதற்கு தயாராகி விடுவார்கள். நான் எந்த பிரச்சாரம் செய்ய, ஒரு முஸ்லீம் பார்த்தா இப்படி ஒரு மனுஷன் வாழ்றான்னா இவன் தான்ப்பா மனுஷன். இவன் மனுஷனா வாழ்றதுக்கு என்ன காரணம்? அவன் சார்ந்து இருக்கிற மார்க்கம். அப்படியானால் அந்த மார்க்கத்தை நான் நுழைந்து விடுகிறேன். முடிஞ்சிருச்சு. இதான் பிரச்சாரம். இவ்வளவு பெரிய பிரச்சாரம்லாம் செய்ய தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்து ரொம்ப முக்கியம். சரி, அந்த வசியத்துல 3 விஷயம் சொன்னேன். இன்னும் அதுக்கு அர்த்தம் நான் சொல்ல இல்லை. 3மே ஒரு 3 வகையான தொடர்பை ஏற்படுத்துகிறது. ஒன்று பாருங்க, எப்படியான தொடர்புனா இந்த அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு அலாக்கத்தை, ஒரு தொடர்பை உருவாக்கும். முதல் விஷயம், முதல் வசியத் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில ஒரு தொடர்பை உருவாக்குகிறது. அதுதான் என்னது? இத்தத்தில்ல ஹைசுமா குஞ்ச் அப்படின்னா, அபூதரே நீ எங்கிருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும், ஹைசுமா குஞ்ச், எங்கிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், அதுக்கு அந்த அவ்வளவு வார்த்தை வருகக்கூடிய ஒரு வார்த்தை. ஐசுமா குந்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். இது முதல் விஷயம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தா செய்றார். இது முதல் விஷயம். இது யாருக்கும் தொடர்புடையது? அல்லாஹ்வுக்கும் அடியானுக்குமான ஒரு தொடர்பு. நான் தக்குவா உள்ளவனா இருக்கிறேன் என்பது என்ன படைச்ச ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உண்டான ஒரு தொடர்புடைய வசியத் இத்தத்தில்ல ஹைசுமா குன்ஸ், எங்க இருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இறைவனை அஞ்சிக்கொள். ஒன்று. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா என்று சொன்னார். நீ ஒரு தவறை செய்து விட்டால் அதனை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்து விடு. ஒரு மனுஷன் தப்பு செய்யக்கூடாது, ஆனா மனுஷனை பொறுத்தவரையில தப்பு செய்யறவனாகவே அல்லாஹ் படைச்சிருக்கிறான். தப்பு செய்யக்கூடாது, ஆனா மனுஷனுடைய யதார்த்தம் தப்பு செய்கிற விதத்திலே படைத்திருக்கிறான். ஒரு நாள் தப்பு செய்து விட்டால், உன்னுடைய யதார்த்த நிலையில தப்பு செய்து விட்டால், ஒரு தவறை செய்து விட்டால் என்ன செஞ்சது? நன்மையை செஞ்சது. நன்மை செஞ்சுட்டா தம்ஹுஹா, அந்த தப்பை, அந்த தவறை அழித்து விடுகிறது இந்த நன்மை. நீ செஞ்ச குற்றத்தை, நீ செஞ்ச பாவத்தை, பாவம் செஞ்சிட்டோமேன்னு கவலைப்பட்ட ஒரு நன்மை செஞ்சது அந்த பாவத்தை அழித்து. இது இரண்டாவது. இது யாருக்குமானது? இந்த தொடர்பை பொறுத்தவரையில அந்த அடியானுக்கும் அவனுக்குமானது, எனக்கும் என் நஃப்ஸுக்குமானது, எனக்கும் என்னுடைய உள்ளத்துக்குமானது. நான் ஒரு தப்பை செய்கிறேன், என்னுடைய மனசாட்சி என்னை உறுத்துகிறது. தப்பு செஞ்சுட்டியே, அடுத்து என்ன செய்? நல்ல காரியத்தை செஞ்சிரு. இது யாரோட தொடர்பு? மேல சொன்ன இத்தகில்ல ஐசுமா கொண்டு அல்லாஹ்வுக்கும் அடியானுக்குமான தொடர்பு. வத்பஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனா தம்ஹுஹா, நீ ஒரு தப்பை செய்து விட்டால் அது
நன்மையை செய்யது, அது உன்னுடைய தப்பை அழித்து விடும் என்பது அவனுக்கும் அவனுடைய ஆத்மாவுக்கும் உண்டான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது, நீ எல்லா மக்கள்கிட்டையும் நற்பண்போடு நடந்து கொள். இது யாருக்குமானது? இது அந்த மனிதனுக்கும் சமூகத்திற்குமானது. அப்ப 3 விஷயத்தை சொன்னாலும் 3 விஷயமும் 3 வகையான தொடர்புகளை ஏற்படுத்துகிறது. ஒரு மனிதனை ஒரு முழு மனிதனாக, நல்ல மனிதனாக மாற்றுகிறது. தப்பு செய்யாத மனுஷன் இல்ல, தப்பு செஞ்சுட்டேன்னு துடிக்கிறான், அதற்காக வேண்டி ஒரு நன்மையை செஞ்சிடறான். தப்பு செய்யக்கூடாது, தப்பு செஞ்சுட்டா அந்த தப்பு அவனை உறுத்துகிறது, அவனுடைய ஆத்மா அவனை பரிசுத்தப்படுத்துவதற்கான வழியை தேடி செல்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்குகிற, இப்படியான ஒரு செயல்படுகிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அந்த சமூகம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அல்லாஹ்வுக்கும் அவனுக்குமான தொடர்பு, அவனுக்கும் அவனுடைய ஆத்மாவுக்குமான தொடர்பு, அவனுக்கும் இந்த உலகத்தின் மக்களுக்குமான தொடர்பு, சமூகத்திற்கான ஒரு தொடர்பை ஒரு மனிதன் உருவாக்கி கொண்டால் என்றுமே அவன் சமூகத்தை நினைத்து பார்க்கிறான். நான் இப்படி நடந்தால் அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமே, நான் இப்படி பேசினால் அவன் பாதிக்கப்படுவானே, நான் இப்படி வீடு கட்டினால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பாதிப்பு ஏற்படுமே, நான் இப்படி இந்த காரியத்தை செய்தால் இவனுக்கு இப்படி, இவன் சமூகத்தையும் சிந்திக்கிறான், சமூகத்தின் மீது அக்கறை எடுத்துக் கொள்கிறான், அதோடு தொடர்பு படுத்திக் கொள்கிறான். இப்படியான ஒரு அற்புதமான தலைவரை இந்த உலகத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்படியான அற்புதமான ஒரு திருக்கசரி உலகத்துல எங்கேயாவது இருந்ததுக்கு வரலாறு உண்டா? இப்படியான சமூகத்தை சிந்திக்கிற, ஆத்மாவை சிந்திக்கிற, படைச்ச ரப்போடு தொடர்பு வைத்திருக்கிற, ஒரு பண்பை கற்றுக் கொடுக்கிற ஒரு மனிதரை உலகத்தில் எங்கேயாவது வரலாறு சொல்லி இருக்கிறதா? அப்படி ஒரு மனிதர் இருப்பதாக நபிகள் நாயகத்தை தவிர அப்படி யாரும் இருக்க முடியாது. இது எவ்வளவு பெரிய ஒரு வலிமையான வார்த்தை, எவ்வளவு பெரிய ஒரு தொடர்பை கொடுத்திருக்கும் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் நாம் விளக்கம் பார்ப்போம். ஒரு 3 விஷயம் தான். இந்த 3ஐயும் நாம் எப்படி வாழ்க்கையில செயல்படுத்துறது, அவ்வளவுதான். அதை சொல்லிட்டா இந்த பயானம் முடிஞ்சு போயிடும். முதல் விஷயம், முதல்ல என்ன சொன்னோம்? அரபியிலே சொல்லிட்டீங்க, மாஷா அல்லாஹ். இத்தகில்லா ஐதுமா குந்த், நீங்க எங்க இருந்தாலும் இறை எச்சத்தோடு இருங்க. இப்படி இந்த செய்திய நீங்க தினமும், இது வசியத், நபிகள் நாயகம் எனக்கு செஞ்ச ஒவ்வொரு மனுஷனும் இப்படி நினைக்கணும். நபிகள் நாயகம் எனக்கு வசியத்து படி இருக்கிறான். வசியத்து சொல்லப்பட்டது அபூதருக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அது புதுமைதானே. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு செய்தியும் பொது உடைமை, அது அந்த சஹாபிக்கு மட்டும் சொந்தமானதல்ல. எனவே ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கும், இத்தகில்லா ஹைசுமா குந்த், நான் தனியா இருக்கிறேன், எதை வேணாலும் நான் செய்ய முடியும், யாரும் பார்க்க இல்லை. இந்த செய்தி மட்டும் என்னுடைய உள்ளத்தை குத்துகிறது, எனக்கும் என்னுடைய ரப்புக்குமான தொடர்பை ஏற்படுத்துகிறது. உன்னுடைய ரப்பு உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருந்துச்சுன்னா, இப்படி நினைச்சேன்னா நான் தப்பா நடப்பேனா? தனியா இருக்கும்போது தப்பு செய்வானா? வியாபாரம் பண்ணும்போது தப்பு பண்ணுவானா? பேசுகிற பொழுது யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் பொய்யை சொல்லுவானா? யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். இத்தகில்லா ஹைசுமா குந்த், நீ எங்க இருந்தாலும் இறையச்சத்தோட இருந்துக்க, அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். என் மனைவி கிட்ட நான் தப்பா நடக்கிறேன், தப்பா பேசுறேன், தப்பா என்னுடைய வாழ்வு, என்னுடைய குடும்பத்தில் நடந்து கொள்கிறேன், ஆனா வெளியில எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கிறேன். என்கிட்ட தக்குவா இருந்தா இத்தகில்லா ஹைசுமா குந்த், மனைவியோடு பேசுகிற பொழுது தக்குவாவோடு நடந்து கொள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் அதற்கான தண்டனையை விளைவையும் அல்லாஹ் கொடுப்பார் என்கிற அச்சம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குமா இல்லையா? அப்ப அதனால் நான் ஒரு பெரிய சிறந்த மனிதனாக வாழ முடியுமா இல்லையா? என்னை பார்ப்பவர் என்னுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வாரா இல்லையா? அதனால் சமூகத்தில் மாற்ற வரும், குடும்பத்தில் மாற்ற வரும், பிள்ளைகள்கிட்ட மாற்ற வரும். நம்மளோட அப்பா இப்படி ஒரு மனுஷனா இருக்கிறாரு, பிள்ளைகள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வரும். பாப்பா மாதிரி இருக்கணும்.
வாப்பா மாதிரி உம்மா, வாப்பா உம்மாட்ட எப்படி பேசுறாங்க, வாப்பா தக்குவாவுடையவரா இருக்கிறார், உம்மா கிட்ட நல்லா பேசுறார், அந்த புள்ள படிக்குது, பாடம் படிக்குது. ஓ, நம்ம மனைவி கிட்ட நம்ம இப்படித்தான் பேசுறோம், படித்துக்கிட்டா இல்லையா? அதே மாதிரி மனைவி எப்படி இருக்கிறாங்க, கணவன்ட்ட இப்படித்தான் பேசணும். மக படிக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம். என்னுடைய கணவன்ட்ட, என்னுடைய தாய் எங்க வாப்பாட்ட எப்படி பேசுறா, அதே மாதிரி நான் என்னுடைய கணவன்ட்ட அப்படிதான் பேசுவேன், அப்படித்தான் நடந்து கொள்வேன். எவ்வளவு பெரிய சமூகத்தில் மாற்றம், குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு தனி மனிதனை அது நல்ல மனுஷனாக வாழ வைக்கிறது. சாதாரண வார்த்தை அல்ல, சாதாரண வரி அல்ல, அது சும்மா கடந்து போகிற வரி அல்ல, அது அறிவில சொல்லிட்டு போற வரி அல்ல, அதற்கு அர்த்தம் சொல்லிட்டு போறது இல்ல, வாழ்க்கையில செயல்படுத்துறது. அது மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அல்ல, அது என் வாழ்க்கையில் பாடமாக இருக்க வேண்டிய விஷயம். இந்த வார்த்தை அவ்வளவு பெரிய வலிமையை கொடுக்கிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டு அல்லாஹ் சொல்றான், وَلَا تَقْفُ مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ إِنَّ السَّمْعَ وَالْبَصَرَ وَالْفُؤَادَ كُلُّ أُولَئِكَ كَانَ عَنْهُ مَسْئُولًا. உனக்கு ஒரு விஷயத்தில் அறிவு இல்லை என்றால், ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு தெரிய இல்லைன்னா அதை பின்தொடராதே, அதை செய்யாதே. எனக்கு தெரியாது, அவங்கள பற்றி என்னன்னு தெரியாது, நானா தெரியாமையே தெரிஞ்ச மாதிரி சொல்லிடுறேன். அது எவ்வளவு பெரிய பாதிப்பு. இந்த வசனம் என்னை அதை விட்டு தடுக்கிறது. நான் அப்படி சொல்லுகிற பொழுது என்ன யார் கேட்க முடியும்? இல்லை, என்ன படைச்ச ரப்பு நான் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ எதை பற்றி உனக்கு விஷயம் தெரியாதோ அதை பின்தொடராது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கல. அடுத்து சொல்றா, இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத, உன்னுடைய செவி புலனும், உன்னின் பார்க்கிற பார்வையும், உன்னுடைய இதயமும், இவைகள் அனைத்தும் குல்லு உலாய்க்க அனுகுமசூலா, அல்லாஹ்ட்ட நாளைக்கு விசாரிக்கப்படும். அல்லாஹ் காதை பார்த்து கேட்பான், அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்க்கு சீலை வச்சுட்டு காது கிட்ட கேட்பான், நீ என்னெல்லாம் கேட்டா, தப்பு தப்பா கேட்ட, அவனுக்கு அதை பற்றி விசாரிக்கப்படும். நீ கேட்கிற பொழுது, தப்பை கேட்கிற பொழுது இத்தகில்ல ஐசுமாக்கும் அப்படின்னு அல்லாவை நான் பயப்பட வேண்டும் என்கிற அச்சம் வந்துட்டா நான் நல்லதை கேட்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்து விடுவேன். இத்தகில்ல ஐசுமாக்கும் சுருக்கி பார்க்கறதில்ல, ஒரு மனுஷனுடைய படுக்கையிலிருந்து அவர் எழுந்திருக்கிற வரைக்கும் அதற்கு பிறகு இருக்கிற வாழ்வில் இருக்கிற அனைத்து அம்சங்களிலும் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை, வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய வார்த்தை, வார்த்தையில் சொல்ற வார்த்தை அல்ல, பயான் சொல்லிட்டு போற வார்த்தை அல்ல. இத்தகைய என்பது என் வாழ்க்கையில செயல்பட வேண்டும். ஒரு அரபு கவிஞர் இப்படி படிக்கிறார், ஒரு தக்குவா எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா சொல்றாரு. இதில் மர்உலம் யல்பஸ் சியாபம் மின துகா தகல்லுப உரியானன் வ இன் கான காசியா. அழகா சொல்றார். உன்ட தக்குவா இல்லாமல் இருந்தா, ஒரு மனுஷன் தக்குவா இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அவர் என்ன பயனை அடைய போகிறார்? ஆடை உடுத்திருக்கிறார், தக்குவா ஆடை இல்லை, அவர்கள் ஆடை போட்டிருக்கிற, வெளிரங்கத்தில் ஆடை போட்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்றார், லிபாசு தக்குவாங்கிறான், இறையச்சத்தின் ஆடையை உடுத்து. அப்ப நீ ஆடை போட்டிருக்கிற, தக்குவாவுடைய ஆடை இல்லை என்றா காசியா, நீ ஆடை உடுத்திருந்தாலும் நிர்வாணமாக இருக்கிறார் என்கிற ஒரு சமமான அளவுக்கு வந்து விடுவார். தக்குவா என்பது உன்னுடைய மானத்தை மறைக்கிற மாதிரி, ஆடைய மானத்தை மறைக்கிற மாதிரி, தக்வா என்பது உன்னுடைய வாழ்க்கையின் குறைகளை மறைத்து அழித்து விடுகிறது. இந்த ஆடை என்னுடைய உடம்புல உள்ள குறைகளை வேண்டுமானால் மறைக்கும், இந்த ஆடை என் உடம்பில் உள்ள அழகுகளை வேண்டாம் மறைக்கும். ஆனா தக்வா ஆடை அப்படி அல்ல, என்னுடைய குறைபாடுகளை அழித்து விடுகிறது. எனவே ஆடை அலங்காரமாக
உடுத்திரு கொண்டு நான் நிர்வாணமாக இல்லை என்று நினைக்கிறியா? இதில் ஆடை உடுத்தி நிர்வாணமாக ஆகிவிடுவார். உங்களுக்கு தெரியுமா சிறந்த ஆடை என்ன தெரியுமா? ரப்புக்கு கட்டுப்பட்டு தக்வாவோடு நடப்பதுதான் சிறந்த ஆடை. நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டு என்ன அலங்காரமாக இந்த உலகத்தில் இருந்து என்ன பெயர்? அதில் எந்த கைரும் இல்லை, எந்த சிறப்பும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. எனவே தக்வா என்கிற ஆடை, இத்தகில்லாஹ் ஹைசுமா குன்த், எங்க இருந்தாலும் இறையச்சத்தோடு நடந்து கொள், சூழ்நிலையை பார்த்துக்கொள். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் என்னுடைய எல்லா காரியங்களையும் பதிவு செய்ய மலக்குகளை நியமித்திருக்கிறான். அந்த மலக்குகள் அனைத்தையும் பதிவு செய்கிறார்கள். எனவே நாள மறுமையில் நான் மாட்டிக்கொள்வேன், அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படி என்பதை சிந்திக்கிறது தான் தக்குவா. ஆக தக்குவா உடையவராக இருக்க வேண்டும். இது முதல் வசியத். அப்ப இதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தும். இதை கேட்டுட்டு போறதுக்கு இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலையிலும் பிள்ளைகள்கிட்ட பேசுகிற பொழுது இத்தகில்ல ஆயுதமா போகுது, கணவன்கிட்ட நடக்கிற பொழுது இத்தகில்ல ஆயுதமா போகுது, அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கிற பொழுது இத்தகில்ல ஆயுதமா போகுது, அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது வாங்கும் போது இத்தகில்ல ஆயுதமா போகுது, ஒரு தரிசனம் இருக்கும் போது இத்தகில்ல ஆயுதமா போகுது, ஒரு விவாதத்துல இருக்கிற இத்தகில்ல ஆயுதமா போகுது என்கிற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பாடமாக இருக்க வேண்டும். இது முதல் வசியத். இரண்டாவது வசியத், இரண்டாவது என்னதுமா? பாவம். ஒரு பாவம் செஞ்சிட்டீங்கன்னா மனுஷன் பாவம் செய்யக்கூடாது, ஆனா செஞ்சிட்டான். பாவம் செஞ்சிட்டா நீ ஒரு நன்மையை செஞ்சது, உன்னுடைய பாவத்தை மன்னிச்சது. அப்ப இப்படி தப்பா புரிஞ்சிடக்கூடாது. அப்போ பாவம் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்ட, நன்மை இன்னொரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. நீங்க வேண்டுமானால் இது ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் பாவம் செஞ்சா ஒரு நன்மை செய்யணுங்கிற ஒரு முறையை, ஒரு வழிமுறையை எடுத்துக்கொண்டால் பாவம் செய்வதற்கு நம்ம பயந்துருவோம். நம்ம எப்படி புரியக்கூடாது? சில பேர் எப்படி புரியலாம், இது தப்பா. எப்படி? நான் ஒரு பாவம் செஞ்சுட்டா அதுக்கு நம்ம பாவம் செஞ்சுக்க, ஏன் அடுத்து ஒரு நன்மை செஞ்சுட்டா எல்லாம் சரியா போயிடும், லஞ்சம் கொடுக்குற மாதிரி. அப்படி புரியறது இல்ல, அப்படி நடக்காது. ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுதெல்லாம் நாம் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமானால் அடுத்து பாவம் செய்ய தூண்டுமா? அவனை கண்டிப்பா தூண்டாது. ஏனென்றால் நன்மைக்கு ஒரு பண்பு இருக்கிறது, நன்மைக்கு ஒரு பண்பு இருக்கிறது. என்ன பண்பு? நன்மைக்கு ஒரு பண்பு இருக்கிறது. என்ன பண்பு சொல்லுங்க? ஒரு ஆள் நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த நன்மைக்கு அல்லாட்ட கூலிங்கிறத தாண்டி நன்மைக்குண்டு அல்லாஹ் ஒரு பண்பை வச்சிருக்கான். என்ன பண்பு என்றால் பாவத்தை தடுக்கிற பண்பு நன்மைக்கு இருக்கிறது. இன்ன சலா, அல்லாஹ் சொல்றால, இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர். தொழுகை அது மானக்கேடான வெறுப்பான காரியங்களை விட்டும் தடுக்கும். தொழுகை இதை தடுக்குது. ஒருவன் தொழுகையில சரியாக தொழ ஆரம்பித்தால் தப்பு செய்ய மாட்டான். தப்பு தனி, தொழுகை தனிதான். ஆனா இந்த தொழுகை அந்த தவறுகளை தடுக்கிறது. எனவே நன்மைக்குன்னு ஒரு பண்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். நல்ல காரியம், அதுக்குதான் ரசூலுல்லாஹ் நல்ல காரியத்தை செய்ய சொன்னாங்க. எப்படி அர்த்தம் அல்ல? ஒரு தப்பு செய்கிற பொழுதெல்லாம், ஒரு ஆள்கிட்ட திருடி 1 லட்சம் ரூபாயை திருடிட்டு ஒரு 10,000 ரூபாய் சதகா கொடுத்துட்டா சரியாயிருமா? அப்படி தோணுதா இல்லையா? இத மொட்டையா பார்க்கும் போது அப்படி தோணுதா இல்லையா? ஆமா, ஒரு தப்பை செஞ்சுட்டு ஒரு நன்மை செய்ய, அந்த தப்பை இந்த நன்மை அடிச்சிடும். இல்லை, ஒரு காலமும் ஒரு மனிதன் பெரிய தப்பை செய்து, தப்பு செஞ்சிட்டமேனு வருத்தப்பட்டு அதற்கு பகரமாக ஒரு நன்மை செஞ்சுட்டா அடுத்து இந்த நன்மை செய்கிற பெரிய
ஒரு விளைவு என்ன தெரியுமா? அடுத்து இவனை பாவம் செய்யாமல் தடுக்கிற பண்பை இந்த நன்மைக்கு அல்லாஹ் கொடுக்கிறவன். இந்த நன்மை அவனை உறுத்தும். நல்லதெல்லாம் செய்யறேன், ஏன் நான் பாவம் செய்யணும்? நான் தொழுகையாளியா இருக்கிறான், நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும்? ஒன்னில்ல, ஒரு சாதாரணமாக இப்படி நான் தொழுகையாளியா இருக்கிறேன், நம்ம எல்லாரும் தொழுகையாளியா இருக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி தரையில டக்குன்னு உட்கார்ந்துருவோமா? தடுக்குது, தொழுகை தடுக்குது. எனக்கு அப்படியே போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள அந்த சேர்ல உட்கார்ந்துருவீங்களா? அப்படி ஒரு கால் நமக்கு வலிக்குதுன்னு உட்கார்ந்துட்டாலும் என்ன செய்யறோம்? வீட்டுக்கு போன உடனே தொழுகைக்கு போகும்போது ஆடையை மாத்திக்கிறோம். சரியானத்துக்கு ஒரு ஆடை வச்சிருக்கோம். இது எதை நமக்கு உணர்த்துகிறது? குறைந்தபட்சம் உன்னுடைய ஆடை தூய்மை அவசியம். ஏன் நீ தொழுகையாளி? தொழுகையாளியாக இருக்கிறவர் அவருடைய தக்குவாவுக்கு தக்கவாறு பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். ஒரு தொழுகையாளி சாதாரணமான ஒரு இடத்தில் அவர் விரும்பிய இடத்தில் எல்லாம் அமர்ந்து விட மாட்டார். அந்த தொழுகை அவருக்கு முன்னாடி காட்டுது, நீ தொழுகிறாளு, இந்த இடத்துல எப்படி உட்கார முடியும்? முதல்ல அதுதான் நமக்கு முன்னாடி வந்து நிற்குது. அப்போ ஒரு நன்மையை அழகான முறையில நீங்க செய்து பாருங்கள். பாவத்தை அதுதான் ரசூலுல்லாஹ் இதை சொல்லி தர்றாங்க. நீ பாவம் செஞ்சுட்டா நன்மையை செய், அப்படி செஞ்சுட்டா நாளடைவில் பாவம் செய்யாமல் இந்த நன்மை உன்னை பாதுகாக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால், கிருபையால், ஃபதலால். எனவே அப்படிப்பட்ட வலிமை இந்த நன்மைக்கு இருக்கிறது. அப்படித்தானே தவிர நீ தப்பு செஞ்சுக்கிட்டே இங்க தப்பு செய், இங்க நன்மை நல்லதை செஞ்சிரு, தப்பை செய், நீங்க 10 தப்பை செஞ்சியா 10 நன்மை செஞ்சிரு, சரியா போயிடும் அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஒரு தவறை செய்கிற பொழுது ஒரு நன்மை செய்து விட்டால் உனக்கு அடுத்து தப்பு செய்வதற்கு மன உறுத்தல் ஏற்படும். உன்னுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்படும். எதனால் அச்சம் ஏற்படும்? நன்மை அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கணும். எப்படி உருவாக்கும்? நீங்க ஒரு நஃபிலான காரியத்தை செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நஃபில செஞ்சா என்ன நடக்கும்? ஹதீஸிலே இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நெருக்கமாக அந்த அடியான் வந்து விடுகிறான். நெருக்கத்தை ஏற்படுத்த நன்மை செய்ய செய்ய இந்த அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் நெருக்கம் வந்துடும். நெருக்கம் வந்தோன்னு எப்படி ஆகிறது? ஹதீஸ் குதுசி புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. கடைசியில என்ன ஆகிறது தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் அவர் நெருங்குறார். ஒரு ஜான், நீங்க ஒரு ஜான் நெருங்கினால் அல்லாஹ் ஒரு முடம் உங்கள்கிட்ட நெருங்கி வருகிறார். ஹதீஸ் படிச்சிருக்கிறோமா? கடைசியில என்ன ஆகி விடுகிறது என்றால், இவன் அல்லாஹ் பிடிக்கும் கரமாக இவனுடைய கரம் ஆகி விடுகிறது. அல்லாஹ் பார்க்கும் கண்ணாக ஆகி விடுகிறது. இந்த ஹதீஸ் படிச்சிருக்கிறீங்களா? நஃபிலான வணக்கம் அவனை அந்த அளவுக்கு நெருக்கமாக்கி விடுகிறது. அல்லாஹ் பிடிக்கும் கரண்டை எங்க அல்லடக்கு அப்படி அர்த்தம் அல்ல. தப்பு செய்யாமல் அல்லாஹ் இந்த கரத்தை பாதுகாக்கிறான், கண்ணை பாதுகாக்கிறான், காதை பாதுகாக்கிறான், காலை பாதுகாக்கிறான். இதான் அதுக்கு ஹதீஸுக்கு அர்த்தம். அப்ப புரிகிறதா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, நீ பாவம் செய்யாதப்பா. அப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் தான், ஒரு கால் பாவம் செஞ்சிட்டா ஒரு நன்மையை செஞ்சிரு, அது அழித்து விடும். காரணம், இனிமேல் பாவத்தின் பக்கம் செல்லாமல் தடுக்கும். அல்லாஹ் உன் பக்கம் நெருங்கி விடுகிறான். கடைசியினுடைய கரத்தை பாவம் செய்யாமல் அல்லாஹ் தடுத்து விடுகிறான். உன்னுடைய பார்வையை பாவம் செய்யாமல் அல்லாஹ் தடுத்து வருகிறான். உன்னுடைய எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்கிறான். கடைசியில் பாவம் செய்யாத மனுஷனா மாறிவிடும். அது மட்டுமல்ல, உன்னுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையா மாத்திடுறான். இவ்வளவு பெரிய வேலை நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த செய்தி இவனுக்கும் இவனுடைய ஆத்மாவுக்கும் உரியதாக இருக்கிறது. பாவம் செஞ்சுட்டா நன்மை செய்யணுங்கிறது எது என்ன உறுத்துது? என் மனசாட்சி உறுத்துது. யாருக்கும் தெரியாத ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே, ஒரு ஆளை அனாவசியமா பேசிட்டோமே, அவரை நம்ம கொஞ்சம் சரி செஞ்சிருவோம், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருவோம். இதான் நன்மை. நீங்க ஒரு ஆளுடைய பொருளை திருடிட்டு இன்னொரு ஆள் கையில கொடுக்கிறது அப்படி அர்த்தம் அல்ல. ஒரு ஆளை ஏசிட்டு அடுத்தவருக்கு உதவி செஞ்சா நன்மை அப்படி அர்த்தம் அல்ல. ஏசியவர்கிட்ட போய் நீ நல்ல காரியம் செய்யண்டா அவரை சரி செய், அவர்கிட்ட போய் சொல்லு. கொஞ்சம் கோபத்துல பேசிட்ட தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, அல்லாஹ்வுக்காக பொறுத்திக்கிறது.
தடுத்துச்சு. இப்போ என்னன்னா, நான் பேசுறேன் பார்த்தீங்களா, அதான் அல்ல மன்னிச்சிடறான், அடிச்சிடறான். சில நேரங்கள்ல நான் கேட்ட அந்த மன்னிப்பு அவருடைய உள்ளத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால அல்லாஹ் எனக்கு நன்மையை கூட கொடுத்தார். எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு இணக்கத்தை கொடுத்து விடுகிறார். என்னுடைய உள்ளம், மனசாட்சி அதை உறுத்தி என்னை சீர்திருத்தப்படுத்துகிறது. எனவே எனக்கும் அந்த உள்ளத்திற்குமான தொடர்பு. அதே போன்று நான் அல்லாஹ்வுக்கு ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன், ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபட்டுட்டேன், தௌபா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட கையேந்துங்க, அதான் நன்மை. பாவமான காரியத்தை அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டேன்னா நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. தௌபா செஞ்சு அன்னைக்கே அதை அழுது அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் நான் இப்படி ஒண்ணு செஞ்சுட்டேன், மன்னிச்சிரு. ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறார். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். இது சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பெண், அந்நிய பெண்ணை முத்தம் கொடுத்து விட்டேன். அவருடைய வார்த்தை தான், இன்ன ரஜுலன் அஸாப மின் இம்ராத்தின் குபலா. அவர் அந்நிய பெண்ணை நான் முத்தம் கொடுத்து விட்டேன். யார சொல்லலாம், தப்பு செஞ்சிட்டார், யாருக்கும் தெரியாது. அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் படைச்ச ரப்புக்கு தான் தெரியும். அந்த பெண்ணு சொல்ல போறது இல்லை. இவர் மனசு உறுத்துது. அந்நிய பெண்ணு முத்தம் கொடுத்து தப்படாது, மனசு உறுத்துது. யுத்தத்தில் ஆயுதமாக்கும் ஏற்கனவே அந்த செய்தி வேற அவரை உறுத்துது. எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான், தப்பு செஞ்சிட்டோமே, என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் அப்படியே ஒப்புக்கொள்கிறார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. என்ன இவருக்கு பதில் சொல்றது? விபச்சாரத்துக்கு தண்டனை சட்டம் வந்துருச்சு. ஆனா இதுக்கு ஒண்ணு அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்படியே அமைதியா இருக்கும் போது ஒரு வசனம் இறங்கியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு தீர்வை சொல்லுகிற மாதிரியான ஒரு வசனத்தை இறக்கினான் அல்லாஹ். சூரத்து ஹூத் 11வது அத்தியாயம் 114வது வசனம். அக்மி ஸலாத தரஃப இந்நஹாரி வஸுலஃபன் மினல் லைலி இன்னல் ஹஸனாத் யுذஹிபன ஸய்யிஆத் அப்படின்னு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் பதிலா சொன்னாங்க. அவர் கேட்கிறா, என்ன செய்யறது, யாரோ சொல்லலாம், அப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நன்மையை செய் சொல்றாங்க. அக்மி ஸலா, தொழுகையை நிலைநிறுத்து, போ தொழு. நீ தப்பு செஞ்சுட்டு இல்ல, அதுக்கு பரிகாரம் 2 ரக்காத் தொழு. எப்படி தொழு, எப்பவெல்லாம் தொழு? தரஃப இந்நஹார் வஸுலஃப மினல் லைல், பகலில் 2 ஓரங்களில், காலையிலும் மாலையிலும் தொழுகையை நிறைவேற்று. இன்னல் ஹஸனாத் யுذஹிபன ஸய்யிஆத், நன்மைகள் இருக்கிறதே அது தீமைகளை அழித்துவிடும், போக்கிவிடும். எனவே நீ செஞ்ச தப்புக்கு இதான் பரிகாரம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல இருந்து இறக்கிட்டான். அதை செய் என்று சொன்னான். உடனே இந்த மனிதர் விடையில அவர் நினைச்சுக்கிட்டாரு, நமக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், அலி ஹாதா, அலி ஹாதா, இது எனக்கு மட்டும் பிரத்தியமாக சொல்லுகிற சட்டமா? இந்த மாதிரி செஞ்சதுனால நீ இப்படி பண்ணு சரியா போயிடும்னு சொல்லல, எனக்கு மட்டுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜமீஉ உம்மத்தி குல்லிஹிம், என்னுடைய எல்லா உம்மத்துக்குமான சட்டம். நீங்க ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி பாவமான காரியம் செஞ்ச 2 ரக்காத் தொழுவுங்க. அது உங்களை பாவத்தை அழித்து நன்மையை உனக்கு கொடுக்கிறோம். மட்டுமல்ல, அடுத்து பாவம் செய்யாம தடுக்கிற பக்குவத்தை கொடுக்கும். அப்ப ஒவ்வொரு தடவையும் இவர் இந்த தப்பை செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுவு அப்படின்னு இல்லை, இனிமே போக மாட்டார் பாவத்தில். அவ்வளவு பெரிய மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படும். அப்போ சமூகத்தை ஒழுக்கமுள்ள சமூகம் உருவாக வேண்டும் என்று கவலைப்பட்டார். ஒரு ஆரோக்கியமான சமூகம் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டார். இன்னைக்கு சமூகத்தில் ஒழுக்கக்கேடுதான் மிகப்பெரிய பதஷ்டத்தை உருவாக்குறது. 2 விஷயம் தான் உலகத்தை இன்னைக்கு பெரிய குழப்பத்துக்கு உள்ளாக்குறது. 2 விஷயம், மானக்கேடான காரியம், அடுத்தது பொருளாதாரம். இந்த 2 தான் இந்த உலகத்தினுடைய சீர்கேடுக்கும் சமூக கேடுக்கும் மிகப்பெரிய வித்தாகவும் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கு. இது மாதிரியான ஒழுக்கக்கேடுகள். இன்னொன்னு பொருளாதாரம். இந்த 2
சமூகத்தில் பெரிய தவறுகளை விளைவித்து. நபிகள் நாயகத்தினுடைய ஒரு எண்ணத்தை பாருங்க. ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணை நீ முத்தம் கொடுப்பதால் கூட ஒரு பெரிய சமூகத்தில் ஒழுக்கக்கேடு நடக்க இருக்கிறது. அதை தடுக்க வேண்டுமானால் 2 ரக்காத்து தொழு. இன்ன ஸலாத் தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான காரியங்கள்ல இருந்து, வெறுப்பான காரியங்களை அவனை தடுக்கிறது, அவனை மாற்றுகிறது. ஒழுக்கமுள்ள சமூகம் உருவாகுவதற்கு பெரிய வழியாக இருக்கிறது. அப்ப இந்த அம்சத்தை பொறுத்தவரையிலே அவனுடைய ஆத்மாவுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, அந்த மனசாட்சிக்கு ஒரு உறுத்தலை ஏற்படுத்துகிறது. அவனை பாவம் செஞ்சுட்டா நீ அடுத்து ஏதாவது செய், பாவம் செஞ்சுட்டா நீ ஏதாவது செய். சரி, ஒரு தர்மம் செஞ்சிருவோம், ஒரு 2 பேருக்கு 2 ஏழைகளுக்கு உணவு கொடுத்துரும். உணவு கொடுத்துட்டு மனசுல என்ன சொல்றோம், அல்ல இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், 2 ஏழைக்கு நான் உணவு கொடுத்துறேன், என் பாவத்தை மன்னிச்சு. மனசாட்சி உறுத்துதா இல்லையா? யாரு சொல்லி தந்தா? உங்களுடைய மனசு உறுத்துது, உங்களுடைய மனசு சொல்லுது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அடுத்து பாவம் செய்யாலே உங்களுக்கு ஒரு பதஷ்டம் ஏற்பட்டுவிடும். சஹாபாக்கள் இப்படித்தான் பாதுகாக்கப்பட்டார். நம்ம அந்த பாவம் தனியா செஞ்சுட்டே இருக்கிறோம், அப்புறம் தனியா நன்மை செஞ்சுக்கிறோம். இல்ல, இந்த பாவம் செஞ்சுட்டேன் அதனால நான் இந்த நன்மை செய்யறேன், அப்படி செஞ்சுக்கிறோம். நம்ம எல்லாம் எடுத்தா நம்மள 2ஆ பிரிச்சிடலாம். ஒண்ணு, நன்மை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், இன்னொரு பக்கம் தனியா பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நடக்குதா இல்லையா? 2மே இருக்கும். நம்மளே சொல்லுவோம், தொழுகையாளி பாகத்தான மனுஷன், குரான ஓதுவார், காலையில சுபுக்கு பிறகு உட்கார்ந்து ஓதுறாரு அழகா. தொழுகை பாங்குக்கு சத்தம் கேட்டுட்டு பள்ளிவாசல்ல போய் அழகா தொழுகிறார். ஆனா பார்த்தோம்னா வீட்டுல பொண்டாட்டியோட சண்டை, பிள்ளைகளோட சண்டை, அக்கம் பக்கத்தோட சண்டை, இங்கிட்டு போவாது அங்கிட்டு போவாது, என்னவெல்லாமோ பேசுறாரு. என்னன்னா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, தொழுகை அல்லாவுக்கு, தொழுகை போயிட்டா முஸ்லீமா இருக்கிறது பள்ளிவாசலோட முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சராசரி மனுஷரா மாறிடுறார். அது வேற இது வேறையா புரிஞ்சுக்கிட்டார். நம்ம அப்படித்தான் நன்மை செஞ்சுட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் தொடர்பை ஏற்படுத்துறாங்க. நீ செய்யற நன்மை, நீ செய்யற தீமை, 2க்கும் தொடர்பு இருக்குதுப்பா. நீ தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உன்னுடைய நன்மைக்கு எந்த பவரும் இல்லாமல் ஆகி விடுகிறது. அதனால நீ பாவம் செஞ்சுட்டா, பாவம் செஞ்சுட்டேன்னு பதறி ஒரு நன்மையை செய். அந்த நன்மைக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. அது உன்னை அடுத்து பாவம் செய்யாமல் தடுக்கிற ஒரு பாதுகாப்பை அது உருவாக்கி விடும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் இப்ப நான் சொல்ற இந்த வார்த்தைய காலையில மாலையில 100 தடவை செஞ்சுட்டு வாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அவ்வளவுதான். அதுக்கு எந்த ஒரு வாக்கிங் போறீங்களா, போகும்போது சொல்லிட்டு போங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. எத்தனை தடவை? 100 தடவை. மாலையில 100 தடவை. எவ்வளவு நேரம் ஆகிற போது? எந்த வேலை உங்களுக்கு இதனால் கெட்டு போகும்? உங்களுடைய வேலைகள் அது பாட்டுக்கு நடக்கும். நீங்க எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்லுங்க. இந்த தஸ்பீக 100 தடவை சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியில 6405வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பது 100 தடவை அவர் சொல்லி வந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்படின்னா கடல் நுரை அளவுக்கு அந்த பாவம் இருக்குமானால், கடல் நுரைய அளக்க முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு நீ பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிடறான் உன் பாவத்தை. இதை அடிக்கடி நாம தினமும் வளமையாக ஓதி வருகிற பொழுது அடுத்து பாவம் செய்வதற்கு நமக்கு மனதில் ஒரு அச்சம் ஏற்படும். இதை ஓதிக்கிட்டே பாவத்தை கடல் அளவுக்கு அல்லாஹ் நுரைய அளவுக்கு பாவம் இருந்தாலும் மன்னிக்கிறாங்கிறது அப்படிங்கிற தைரியம் ஏற்படாது. நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓதி பாருங்க, அடுத்து நமக்கு உள்ளேயே என்ன வரும்? இந்த களிமாக்களை எல்லாம் சொல்றோம், எப்படி வாயால கெட்ட வார்த்தை பேச முடியும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று காலையில 100 தடவை மாலையில 100 தடவை ஓதுகிற நான் எப்படி கெட்ட வார்த்தையை இந்த வாயால் நாவால் எப்படி சொல்ல எனக்கு தைரியம் வரும்? அந்த நேரத்துல என்னுடைய மனசு பதறும்.
ஆனா இந்த வார்த்தை, இந்த வாயால, இந்த நாக்கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லுகிறாய். எப்படி கெட்ட வார்த்தை? மனைவியை பார்த்து கெட்ட வார்த்தை, அடுத்தவங்களை பார்த்து கெட்ட வார்த்தை, இதுவும் பாவம் தானே. சில வார்த்தைகள், தப்பான வார்த்தைகள் உன்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. பல நேரங்களில் நீ பேசுகிற தப்பான வார்த்தை, நீ புரியாமல் இருக்கிறாய், உனக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஒரு வார்த்தை சொர்க்கத்துக்கு அவனுக்கு மத்தியில இடைவெளியை ஏற்படுத்தி விடுகிறதா. பல நேரங்களில் நீ பேசுகிற ஒரு வார்த்தை உனக்கு நரகத்துக்கும் உனக்கும் மத்தியில பெரிய இடைவெளியை ஏற்படுது. நீ சொன்ன நல்ல வார்த்தை நரகத்துக்கு உனக்கும் பெரிய இடைவெளியை, ஒரே ஒரு வார்த்தை, கலிமத்தன் வாஹிதா, ஒரு வார்த்தை தான், அழகான வார்த்தை நீ சொல்லுகிற பொழுது நரகமும் உனக்கும் பெரிய தூர அளவு இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. கெட்ட வார்த்தையை சொல்லுகிற பொழுது அது உனக்கும் சொர்க்கத்திற்கு மத்தியில பெரிய தூரத்தை உருவாக்கி விடு. அப்படியானால் நீங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பது நுரை கடலின் நுரையளவுக்குண்டான பாவத்தை மன்னித்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீ பாவம் அவ்வளவு செய்யறான்னு அர்த்தம் அல்ல, நீ பாவம் செய்வதை விட்டு உன்னை வெட்கப்பட வைக்கிறது, பொய் சொல்வதை விட்டு வெட்கப்பட வைக்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சாதாரண வார்த்தை அல்ல, அதனுடைய அர்த்தத்தை ஆழமாக சிந்தித்து பாருங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை துதிக்கிற, தூய்மைப்படுத்துகிற, அவனுடைய புகழை கொண்டு தூய்மைப்படுத்தப்படு, புகழை கொண்டு தூய்மைப்படுத்த, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறேன்னு சொல்லுகிற வாயால் தூய்மையற்ற வார்த்தை எல்லாம் எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய ஆத்மா என்னிடத்தில் பேசுகிறது, என்னுடைய ஆத்மா என்னை தடுக்கிறது, இந்த வார்த்தைகள் மூலமாக நான் பரிசுத்தம் அடைந்து விடுகிறேன். அப்போ இவைகள்லாம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது. கடைசியாக மூன்றாவது என்ன சொன்னோம்? மூணாவது என்னது? ஹாலிக்கின்னாஸ், மனிதர்கள்ட்ட நீங்க நடந்து கொள்ளணும், ஹசன், அழகிய பண்போடு நடந்து கொள்ளணும். ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் அழகிய பண்போடு நடந்து கொள்ளும். இது யாருக்குமான தொடர்பு? எனக்கும் சமூகத்துக்குமான தொடர்பு. அழகிய பண்போடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனை பார்த்து நீ சிரிக்கிறாய், அதே ஒரு சதகான்னாங்க. யாரோ ஒரு மனிதர் அப்படியே போயிட்டு இருக்கிறார், அப்படியே பார்த்து சிரிக்கும் போது நமக்கு மனசுல நிறைய நேரங்கள்ல அறிமுகம் இல்லாதவர் நம்மளை பார்த்து செய்கிற அந்த உலக பெரிய மனிதர் என்னை பார்த்து சிரிச்சாரு, அவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்னுடைய உள்ளத்தில் அவருடைய சிரிப்பு சந்தோஷத்தை உருவாக்கியது. அப்போ அது கூட தர்மம். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன அமலை கூட நீ இழிவாக நினைத்து விடாதே, உனக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்குறது, சமூக மாற்றத்தை உருவாக்குறது, சமூகத்தில் இணக்கத்தை கொடுக்கிறது. நமக்கு அறிமுகம் இல்லாவிட்ட 2 முறை 3 முறை நீங்க பேசி பாருங்க, சிரிச்சு பாருங்க, ஒரு நல்ல முறையில நடந்து பாருங்க, நாளைக்கு அவர் யாரா போயிடுவார்? நண்பரா போயிடுவார். யாருண்டே தெரியாதவர் அவர் நண்பராயிட்டார். விரோதிகளை உருவாக்குறது இல்லை, அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு. நட்புகளை உருவாக்குவதற்கு, வெல்வதற்கு இதெல்லாம் வாய்ப்பு. அதாவது சமூகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, சமூகத்தில் ஒரு ஒற்றுமை, சமூகத்தில் பதஷ்டம் இல்லாத நிலை. இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் வெறுப்போடு இருக்கிறான். தனி மனித வெறுப்பு ஒரு மஹல்லா வெறுப்பாக மாறிவிடுகிறது, ஒரு ஜமாத்து வெறுப்பாக மாறிவிடுகிறது, நாளடைவில் ஊர் வெறுப்பாக மாறிவிடுகிறது, கடைசியில நாடுக்கும் வெறுப்பாக மாறிவிடுது. இந்த மனுஷன் கொல்லணும்னு நினைக்கிறான். சமூகத்தில் ஒரு மனிதாபிமானமற்ற நிலை உருவாகி விடுகிறது. ஒருவன் கஷ்டப்படுகிறான், ஒருவன் பாதையில வழியில தடுமாறி கொண்டிருக்கிறான், அனைவர்களும் பார்த்து ரசிச்சுட்டு போறாங்க, அல்லது கண்டும் காணாமையும் போறாங்க. எங்க மனித நேயம் எங்க இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலிக்கின்னாஸ், மக்கள் அனைவர்கள்ட்டையும் ஹசன், நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. அவனுக்கு என்ன பாதிப்பு? என்னால என்ன முடியும்? நாசா இருக்கணும், பிறருக்கு பயனுள்ளவனாக இருக்கும். ஒரு சாதாரண பறவை, ஒவ்வொரு பறவைகள் கூட
அது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. மனுஷன் மட்டும்தான் தனக்கு மட்டுமே பயனடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். குர்ஆன் அதுக்கு பதில் சொல்கிறது. ஒரு பறவை இருந்தது. அந்த பறவை அது எங்கேயோ பறந்து போச்சு. பறந்து போன பறவை அதனுடைய இறையை திண்டு விட்டு வர வேண்டியதான், அதுக்கு அதோட வேலை. அதை தாண்டி ஒரு நிலையை செய்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து அது பக்கத்து நாட்டு ராணியை பற்றி வந்து சொல்லியது. என்ன பறவை அது? ஹுதுஹுது பறவை. குர்ஆன் அதை சொல்லி காட்டுகிறது. அது நாஃபிஅன்னா, மக்களுக்கு ஒரு பறவை கூட பிறருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு ராணி, என்னடா இவ்வளவு ஆட்சி அதிகாரத்தை, ஒரு சிம்மாசனத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறானே. யமன் தேசத்தில ஒரு பகுதியை ஆண்டு கொண்டிருந்தாங்க. வரலாற்றில் பல்கைஸ் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த அந்த ஹுதுஹுது பறவை பார்க்குது. பார்த்துட்டு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான், ஆனா இந்த மக்களோ மனிதர்களையும் சூரியனையும் கற்சிலைகளையும் வணங்கி கொண்டிருக்கிறார்களே என்று கவலைப்பட்டு அந்த பறவை பேசுகிற மொழியை புரிந்த ஒரே மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அங்க போய் சொல்லலாம், இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு பறவை அது தன்னுடைய சுயநலத்தோடு இல்லை, பிறருக்கு பயனுள்ளதா. இன்னைக்கு சொல்றான், இந்த மரம்லாம் காடுகள்ல மரங்கள்லாம் யாரு நெட்டியது? இங்க வேணா நம்ம எல்லாம் நெட்டிருப்போம். காடுகள்ல மரங்களை யாரு நெட்டியது? பறவைகள். அது தின்னுட்டு அதை அறியாமலே பிறருக்கு பயனுள்ளதா. நபிகள் நாயகம் அதைத்தான் சுருக்கமா சொல்றாங்க, நீ பிற மனிதர்கிட்ட நல்ல முறையில் நடந்தா பிறருக்கு பயனுள்ளவனாயிரு. அதுக்காக நீங்க இப்படி நினைச்சிடக்கூடாது, எப்பவுமே என் பரிசை திறந்த வச்சு என்னுடைய பேங்க்ல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை காலி பண்ணவா சொல்றீங்க? இல்ல, உன்னால் என்ன முடியும் அதை செய். என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன். ஒரு சாலையில ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானா அவனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட இருக்கிற போன்ல அடுத்தவங்களுக்கு நான் ஒரு போன் பண்ணி கொடுங்க, உங்க வீட்டுல பேசுறீங்களா, இருந்தாங்க பேசுங்க, அவ்வளவுதான் என்னால முடியும். அதை யாரு செய்யறல்ல? ஏதாவது உனக்கு முடிந்தவரை செய். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சமூகத்துக்கும் உனக்குமான ஒரு தொடர்பு, சமூகத்துக்கும் உனக்குமான ஒரு இணக்கம், சமூகத்துக்கும் உனக்குமான ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்குகிறது. இப்படி எல்லா மனிதரும் இருந்தா இந்த நாட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்குமா? கலவரம் இருக்குமா? கலாட்டா இருக்குமா? சண்டை இருக்குமா? சச்சரவு இருக்குமா? மனித நேயம் தலைத்து இருக்குமா? இல்லையா? அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்தார். இது அமைதி மார்க்கம் என்பதற்கு இது பெரிய சான்று. இந்த மூணு விஷயத்தையும் பாருங்க, மீண்டும் ஒரு முறை அசை போட்டு பாருங்க. நீ எங்க இருந்தாலும் இறைவனை பயந்துக்க. ஒரு நாள் நீ பாவம் செஞ்சுட்டா ஒரு நன்மை செஞ்ச, அது பிறருக்கு நன்மைதான். நன்மை செஞ்சிரு, மக்கள்கிட்ட எல்லாத்திலையும் இணக்க மாறி. இந்த மூன்றும் சமூகத்தில் அமைதியை ஏற்படுத்துமா அல்லது பதஷ்டத்தை ஏற்படுத்துமா? சமூகத்தில் ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்துமா அல்லது கலவரத்தை ஏற்படுத்துமா? இஸ்லாம் இவ்வளவுதான். இதை நம்ம எல்லாம் சரியா கடைபிடிச்சா நம்ம இப்படி பெரிய பிரச்சாரம் எல்லாம் பண்ண தேவையே இல்லை. நம்மளை பார்த்து கூட்டம் கூட்டமா எதுக்குள்ள வீதியில் இல்லாகி அஃப்வாயா கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவாங்க. இவைகள் எல்லாம், இந்த வசியத்துகள் எல்லாம் இன்னைக்கு புறக்கணிக்கப்படுகிற காரணத்தால் நம்முடைய சமூகத்தில் பெரிய பதஷ்டங்களும், இஸ்லாமியர்கள் என்றால் ஒரு அச்சுறுத்தல் என்கிற ஒரு நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் என்றால் அங்கு ஒரு பயங்கரம் கண்டிப்பா இருக்கும். பயங்கரம் இருக்கிற இடமெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிற இடமெல்லாம் பயங்கரம் என்கிற ஒரு தப்பான முன் உதாரணம் இஸ்லாமியர்களால் அது நடத்தப்படுகிறது. மற்றவங்க சொல்றாங்க அவதூறுங்கிறதெல்லாம் தாண்டி நாமே அதை உருவாக்கி விட்டோம். காரணம், நம்முடைய மார்க்கம் சொல்வதை புறக்கணித்தோம். இவைகளை நாம் செயல்படுத்துவதில் தடுமாறிவிட்டோம். இஸ்லாமிய முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. அதனால் ஏற்பட்ட விளைவுதான் பாதிப்பு ஏற்படும். எனவே அருமையானவர்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகத்தினுடைய வசியத்தில் இருந்து எத்தனையோ பேசியிருக்கிறாங்க. 3 விஷயங்களை மட்டும் உங்களுக்கு மத்தியில் இவ்வளவு நேரம் பேசுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும். 3 விஷயம் தானே இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டிருக்கிறோம்.
அப்படிங்கிறதல்ல, எவ்வளவு தகவல் கேட்டோம் என்பது அல்ல. மாறாக இந்த மூன்றும் என் வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு நான் செயல்படுத்த போகிறேன் என்பது மட்டும்தான் இங்கு நமக்கு முன்னால் கேட்கப்படுகிற கேள்வியாக இருக்கிறது. எவ்வளவு தகவல்மா நீ 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுனது எவ்வளவு செய்தி நீ தெரிஞ்சுக்கிட்டா என்பதல்ல. உன் நப்சோட நீங்கள் பேசி பாருங்க, எவ்வளவு செய்தி கேட்டுட்ட 1 மணி நேரத்துல. இல்லை, அது அல்ல. இங்க இந்த செய்திகளை நான் எவ்வளவு தூரத்துக்கு அமல்படுத்த போகிறேன் அதை மட்டும் நீங்க நினைச்சிட்டீங்கிறது கலைஞ்சு போங்க. நம் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஒரு மனிதனுடைய மாற்றம், ஒரு சமூகத்தின் மாற்றம், ஒரு நாட்டின் மாற்றம், உலகத்தின் மாற்றம். ஒரு மனிதன் சரியான வழியில் இருக்கிற பொழுது அவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தில் சமூகத்தை உருவாக்குவானாக. நாம் அனைவர்களும் இந்த ஹதீஸை, இந்த வசியத்தை கடைபிடிப்போம். நல்ல மோமின்களாக வாழ்வோம். சமூகத்தில் ஒரு முன்மாதிரி முஸ்லிமாக வாழ்ந்து பிறருக்கு ஒரு நல்ல துஆத்துகளாக, பிரச்சாரங்களாக நம்முடைய வாழ்க்கையை பிரச்சாரமாகவே ஆக்குவோம். ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.